மகாநதியில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். விஜய் குமரனோட கடையிலேருந்து வீட்டுக்கு வரவும் அப்போ காவேரி கேட்குறாங்க, எங்கே போயிருந்தீங்க நைட் ஃபுல்லாக? எங்கெங்கே போயிருந்தீங்க? நான் எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணேன், நீங்கள் எடுக்கவே இல்லை அப்படின்ட்டு சொல்ல விஜய் சொல்கிறாரு, எங்கேயும் போகலை காவேரி, நான் குமரனோட கடையில் தான் இருந்தேன். அவருக்கு ஒரு பெரிய ஆர்டர் வேறு கிடச்சிருக்கு. 4 நாளில் அந்த ஆர்டரை முடிக்கணும் அப்படின்ட்டு சொன்னாங்க. அதனாலே நான் அவருக்கு என்கரேஜ் பண்ணுற விதமாக அவர் கூட பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு சொல்கிறப்போ, ஓஹோ அதுதான் காரணமா அப்படின்னுட்டு காவேரி கேட்கவும், ஆமாம் காவேரி, அதனாலே தான் குமரன் ப்ரோ நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் அப்படியே வேலை பார்த்துட்டே இருந்தார். இப்போ வேற கங்கா அக்காவுக்கு வளகாப்பு வேற வருதான், அதனாலே கொஞ்சம் காசு தேவைப்படுது, அதனால இந்த மாதிரி செஞ்சு தான் ஆகணுங்கிற மாதிரி அவர் பேசினார் அப்படின்ட்டு சொல்ல காவேரி விஜய்கிட்ட கேட்குறாங்க, மாமாவுக்கு அக்காவோட வளகாப்பு பெருசாக பண்ணணும் போல் ஆசை இருக்கு போலையே அப்படின்ட்டு சொல்ல விஜய் சொல்கிறாரு, நானும் அப்படி தான் நினைக்கிறேன் காவேரி, அவர் அப்படி தான் சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஆனால் என் கூட பேசினப்போ அவர் மனசளவு ஏதோ ஒரு பெரிய கஷ்டத்தில் இருக்கிற மாதிரியும் தோணுச்சு காவேரி அப்படின்ட்டு சொல்கிறப்போ உடனே காவேரி சொல்கிறாங்க, நீங்கள் பேசுனீங்களா, மாமா ஏதாச்சும் சொன்னாரா அப்படின்ட்டு கேட்கவும் விஜய் சொல்கிறாரு, நான் அதை பற்றிலாம் ஒன்றும் பேசலை, நாங்கள் எப்பவும் போல் ஜாலியாக நிவினும் வந்திருந்தாரு காவேரி அப்படின்ட்டு சொல்லிட்டு, அப்படியான்னு காவேரி சொல்ல, நிவினு நான் அதுக்கப்புறம் குமரன் ப்ரோ எல்லாரும் சேர்ந்து பேசிட்டு அவ்வளோ ஜாலியாக இருந்தோம் காவேரி, அப்படியே என்ன மறந்து நானும் அந்த கடையிலேயே தூங்கிட்டேன் அப்படின்ட்டு சொல்ல காவேரி, ஓஹோ நைட்டு ஃபுல்லாக கடையிலேயே அப்போனா இருந்திருக்கீங்க, அங்கேயே தூங்கிட்டீங்கல்ல அப்படின்ட்டு கேட்கவும் விஜய் சொல்கிறாரு, ஆமாம் காவேரி, நான் மட்டும் இல்லை, நிவீனும் அப்படியே பேசின வாக்குலேயே தூங்கிட்டாரு, நாங்கள் 2 பேர் எந்திரிச்சு பார்க்குறப்போ விடிஞ்சு இருந்துச்சு அப்படின்ட்டு சொல்லவும் உடனே காவேரி சொல்கிறாங்க, சரிங்க, நீங்கள் ஏதாச்சும் சாப்பிட்றீங்களா, டீ கொண்டு வந்து கொடுக்கவா அப்படின்ட்டு கேட்கவும் விஜய் காவேரி விஜய்க்காக ஒரு காஃபி கொண்டு வந்து கொடுக்கவும் விஜய் குடிச்சிட்டு இருக்கு. அப்போ காவேரி கேட்குறாங்க, நீங்களும் நிவினும் தூங்கிட்டீங்க சரி, ஆனால் குமரன் மாமா நைட்டு ஃபுல்லாக வேலையாக பார்த்துட்டு இருந்தாரு அப்படின்ட்டு கேட்கவும் விஜய் சொல்கிறாரு, ஆமாம் காவேரி, ஆனால் வேலைக்கு ஆள் வச்சிருக்காரு, இருந்தாலும் நாங்கள் கேட்டப்போ கொஞ்சம் கொஞ்சம் தூங்கினேன் அப்படின்ட்டு சொன்னார், எனக்கு சரியாக தெரியல அப்படின்ட்டு சொல்கிறப்போ காவேரி அப்படியே யோசிக்கிறாங்க. அங்கிட்டு என்ன நடக்குன்னா, கங்கா அப்படியே ரூமில் உட்காந்துருக்கா. அப்போ நைட்டு போனவர் என்ன ஆளையே காணோம், அப்படி என்ன தான் செய்கிறாருன்னு தெரியல, என்கிட்ட ஒரு வார்த்தையும் சொல்கிறது கிடையாது, பெருசாக ஏதோ மறைக்காரு, தெரிய வரட்டும், அடுத்து இருக்கு இவருக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு கங்கா என்ன பண்ணுறான்னா குமரனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ குமரன் ஃபோனை அட்டன் பண்ணிவிட்டு, என்ன கங்கா அப்படின்ட்டு கேட்கவும், கங்கா, என்ன கங்காவா, எப்போ போனீங்க, நைட்டு போனவங்க வர முடியாதா, சாப்பிட வர மாட்டிங்களா, அதுக்கும் நான் ஃபோன் பண்ணி கூப்பிடணுமா அப்படின்ட்டு சொல்ல குமரன் என்ன கங்கா நீ ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேசுகிற, இரு கங்கா, நான் ஒரு வேலையாக தானே வந்திருக்கேன், நான் இப்போ வந்துடுறேன் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு குமரன் என்ன பண்ணுறான்னா ஃபோனை வச்சிடுறாரு. அடுத்து நிவின் சொல்கிறாரு, அண்ணே இங்கே பாருங்கண்ணே, நீங்கள் வீட்டுக்கு கிளம்பலைன்னா கண்டிப்பாக அக்கா இங்கே கிளம்பி வந்தாலும் வந்துடுவாங்க, அவங்க இதெல்லாம் பார்த்தா ரொம்ப கஷ்டப்படுவாங்கண்ணே, நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு வாங்க, சாப்பிடாமலாம் உங்களால் இந்த மாதிரிலாம் வேலையெல்லாம் பார்க்கவே முடியாது, அதுக்கப்புறம் உங்களுக்கு தானே உடம்புக்கு ஏதாச்சும் ஆகும் அப்படின்ட்டு சொல்லவும் குமரனும் சொல்கிறாரு, அதுவும் சொல்கிறது நீ சொல்கிறது சரிதான்டா, நான் இப்போ வீட்டுக்கு போகலை, அவ்வளோதான், கங்கா கண்டிப்பாக கடைக்கு கிளம்பி வந்தாலும் வந்துடுவாடா அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அப்படியே யோசிக்கவும் நிவின் சொல்கிறாரு, இங்கே பாருண்ணே, நான் அது வரைக்கும் இங்கே இருக்கேன், நீ ஃபஸ்ட்டு கிளம்பி போனேன், நான் பார்த்துக்கிறேண்ணே அப்படின்ட்டு சொல்லவும் குமரன் டேய் நிவினே பார்த்துக்கோ, ஏதாச்சுன்னா எனக்கு ஃபோனில் சொல்லிடுடா அப்படின்ட்டு சொல்லிவிட்டு குமரன் வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாரு. அங்கிட்டு என்ன நடக்குன்னா, கங்கா ஒரே கோவமாக உட்காந்துருக்கா. நைட்டில் என்ன தான் வேலை இருக்குன்னே இவருக்கு தெரியவே மாட்டேக்குது, என்கிட்டையும் சொல்கிறதும் கிடையாது, சொல்லாமல் போயிடுறது, கேட்டால் நான் தான் கோவப்படுறேன், நான் தான் மாறிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்னத்தை சொல்லனே தெரியல, காலையில் சாப்பிடுவோமா ஒரு மனுஷன் மறப்பான், இதையும் ஃபோன் போட்டு ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்குது, என்னத்தை தான் செய்கிறாரோ என்ன தான் நடக்கோ ஒன்றும் தெரியல, வரட்டும் பேசிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அப்படியே எதிர்பார்த்துட்டு இருக்கவும் குமரன் கரெக்டாக வர்றாரு. அதை சாரதா பார்த்துட்டு, வாங்க தம்பி, என்ன தம்பி ராத்திரி ஃபுல்லாக வந்த மாதிரியே இல்லையே, என்ன
வேலையா தம்பி அப்படின்ட்டு கேட்கவும் குமரன், ஆமாம் அத்தை, கொஞ்சம் வேலை இருந்துச்சு அத்தை, நிறைய தைக்க வேண்டிய வேலை இருந்துச்சு அத்தை, அதனால தான் வரல அப்படின்ட்டு சொல்லவும் உடனே சாரதா, இருங்க தம்பி, உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வரேன் அப்படின்ட்டு சொல்லி சாப்பாடெலாம் எடுத்து வைக்கிறாங்க. குமரனும் சாப்பிட உட்கார்றாரு. அப்போ கங்கா வந்துடுறாங்க. கங்கா வந்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. குமரனுக்கு தெரியுது கங்கா கோவமாக தான் இருக்காங்க அப்படின்னுட்டு. இப்போ பேசினா கண்டிப்பாக ஏதாச்சும் வம்பிழுப்பா அப்படின்னுட்டு அமைதியாக சாப்பிட்டு முடிச்சிடுறாரு. சாப்பிட்டு முடித்ததும் கங்கா அப்படியே பார்த்துட்டு, ஏங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்க அப்படின்ட்டு சொல்ல குமரன் இல்லை கங்கா, எனக்கு கொஞ்சம் கடையில் வேலை இருக்குது கங்கா, நிறைய தைக்க வேண்டிய வேலை இருக்குது கங்கா அப்படின்ட்டு சொல்ல கங்கா, ஓஹோ, என்னை விட உங்களுக்கு அங்கே தான் வேலை தான் ரொம்ப முக்கியம் இல்லையா அப்படின்ட்டு கேட்கவும் உடனே குமரன் சொல்கிறாரு, இல்லை கங்கா, நீ தான் எனக்கு முக்கியம், ஆனால் இப்போ நமக்கு வளகாப்பு வேற நெருங்கி வருது, அதுக்கு செலவுன்னு ஆகும், இப்போது நான் தைச்சா தானே உண்டு கங்கா, அதனாலே வேலைக்கு போயிட்டு வரேன் அப்படின்ட்டு சொல்ல கங்கா அப்படியே மறைச்சி பார்க்குறாங்க. குமரன் மறுபடியும் பேசினா அவ்வளவுதான் அப்படின்ட்டு சொல்லிட்டு, சரி கங்கா, நான் கடைக்கு போயிட்டு வரேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிடுறாரு. குமரன் அப்படியே கடைக்கு போனதுமே நிவினை பார்த்துட்டு, டேய் நிவினே, நீயும் நேற்று ராத்திரி இங்கே இருக்க, உன் வீட்டிலலாம் தேட மாட்டாங்களாடா, டே ஃபஸ்ட்டு நீ போய் சாப்பிடுடா அப்படின்ட்டு சொல்ல நிவின் அண்ணே நீ சும்மா இருண்ணே, யார் எனக்கு ஃபோன் பண்ணாலும் நான் சமாளிச்சிருவேண்ணே, நான் இங்கே கடையில் சாப்பிட்டுக்கிறேண்ணே, உனக்கு ஒத்தாசையாக இருக்கலான்னு தான் நான் இங்கே வந்திருக்கேன், நீ என்னடான்னா வீட்டுக்கு போக சொல்கிற அப்படின்ட்டு சொல்ல உடனே குமரன் கேட்குறாரு, இல்லைடா நிவினே, நீ சாப்பிடாம கொள்ளாமல் இருக்கியடா, அதனால நான் கூட சாப்பிட்டு வந்துட்டேன்டா, நீ வேணா போய் சாப்பிட்டு வாயேண்டா அப்படின்ட்டு சொல்லவும் நிவின் கூட, சரிண்ணே நீ கொஞ்சம் நேரம் இரு, நான் போய் சாப்பிட்டு வரேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு கிளம்புறப்போ கரெக்டாக யமுனா ஃபோன் பண்ணுறா. அப்போ நிவின் பார்த்துட்டு, இவ எதுக்கு இப்போ ஃபோன் பண்ணுறா, இவகிட்ட பேசினா அவ்வளோதான், நம்மளை லூஸ் ஆக்கி விட்டுருவான் அப்படின்ட்டு சொல்லிட்டு நிவின் என்ன பண்ணுறாருனா யமுனாவோட காலை அட்டன் பண்ணாமல் கட் பண்ணி விட்டுறாரு. யமுனா என்ன இவர் ஃபோன் பண்ணாலும் எடுக்காமல் கட் பண்ணி விடுறாரு, அப்படி என்ன தான் செய்கிறாருன்னு தெரியலையே அப்படின்ட்டு சொல்லிட்டு அவன் மனசுலேயே புலம்பிட்டு இருக்கான். அடுத்து நிவின் சாப்பிட்டதுக்கப்புறமா குமரனோட சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்துடுறாரு. குமரனோட அவ்வளோ ஜாலியாக பேசிட்டு அவருக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணி தரணுமோ எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கவும் அங்கிட்டு என்ன நடக்குன்னா விஜய் அப்படியே கிளம்புறாரு. அப்போ காவேரி, என்னங்க எங்கே கிளம்பிட்டீங்க மறுபடியும் அப்படின்ட்டு கேட்கவும் அப்போ விஜய் சொல்கிறாரு, இல்லை காவேரி, மறுபடியும் குமரனோட கடைக்கு தான் போகிறேன், அங்கே போய் ஏதாச்சும் நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணலாம்ல, அதனால தான் போகிறேன் அப்படின்ட்டு சொல்ல காவேரி அப்படியே பார்க்குறான், என்னங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்களா அவங்க அப்படின்ட்டு கேட்க அதுக்கு விஜய் சொல்கிறாரு, கொஞ்சம் கஷ்டம்தான், அவரை பார்த்தா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் எனக்கு தையலை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது, இருந்து நான் ஏதோ ஒன்று ஹெல்ப் பண்ணவாச்சு நம்ம போகலாம்ல, அதனால தான் நான் போகிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் கிளம்பி போக இதை கங்கா அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. என்ன இவர் எங்கே இவ்வளோ காலங்காத்தால் கிளம்பி போகிறாருன்னு தெரியலையே அப்படின்ட்டு சொல்லிட்டு காவேரி கிட்ட போய், ஏய் காவேரி, விஜய் எங்கடி போகிறாரு அப்படின்ட்டு கேட்கவும் காவேரி, அது ஒன்றும் இல்லைக்கா, சும்மா தான் மாமா கடை வரைக்கும் போகிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு போகிறாரு அப்படின்ட்டு சொல்ல கங்கா என்னது மாமா கடை வரையும், எதுக்கு இவர் போகிறாரு அப்படின்ட்டு கேட்க காவேரி, அக்கா எனக்கு அதை பற்றிலாம் ஒன்றும் தெரியலக்கா அப்படின்ட்டு சொல்ல கங்கா அப்படியே மனசுலேயே நினைக்கா, என்னமோ மறைக்காங்க, ஆனால் இந்த காவேரிக்கு தெரிஞ்சிருக்கு போல், என்கிட்டையும் சொல்ல மாட்டேக்கா, விஜய் எதுக்கு இவரோட கடைக்கு போகணும், என்னவோ நடக்குது, இவர் சொல்லவும் மாட்டேக்காரே, இதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ கரெக்டாக யமுனா ஃபோன் பண்ணுறா. யமுனா ஃபோன் பண்ணுறத பார்த்துட்டு கங்கா, ஏய் என்னடி யமுனா, எப்போவும் நான் தான் ஃபோன் பண்ணுவேன், இப்போ என்ன நீ ஃபோன் பண்ணியிருக்க அப்படின்ட்டு கேட்க யமுனா சொல்கிறாங்க, இல்லை அக்கா ஒரு விஷயம்க்கா, நிவின் அங்கே வந்தாரா அப்படின்ட்டு கேட்க கங்கா, இல்லையேடி, என்ன ஏதாச்சும் பிரச்சனையாடி அப்படின்ட்டு கேட்கவும் யமுனா சொல்கிறாங்க, பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லைக்கா, நேற்று ராத்திரி போனவர் இன்னும் வரவே இல்லை, நான் எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணானோ ஃபோனும் அட்டன் பண்ணவும் மாட்டேக்காரு, கட் பண்ணி வேற விடுறாரு, திரும்பவும் கூப்பிடணுங்கிற ஒன்றுமே அவருக்கு தெரியவும் மாட்டேங்குதுக்கா, அதனால தான் ஒருவேளை மாமாவை பார்க்க வந்திருப்பாரோ அப்படின்ட்டு தான் நான் உனக்கு பண்ணேன், வீட்டுக்கு வந்தாரா அப்படின்ட்டு கேட்கவும் கங்கா சொல்கிறாங்க, இல்லடி, மாமாவே கடையில் தான் இருப்பாருடி, அவருக்கு தான் தெரியும், ஆனால் அவர் அதை பற்றி ஒன்றும் ஏய் யமுனா, உங்கள் மாமா ஏதோ மறைக்கிற மாதிரியே எனக்கு தோணுதுடி, அவரும் நைட்டு ஃபுல்லாக வீட்டுக்கு வரவே இல்லை, வேலை அப்படின்ட்டு சொல்லிட்டு எங்கே போயிட்டு வரான்னு தெரில, நீ சொல்கிறத பார்த்தா நிவினும் நைட்டு ஃபுல்லாக வரலன்னு சொல்கிற,
இப்போ என்னடான்னா விஜயும் கிளம்பி போகிறாரு. ஏதோ பண்ணுறாங்கடி, நமக்கு தெரியாமல் 3 பேரும் பெருசாக ஏதோ பண்ணுறாங்கடி. எனக்கு என்ன என்ன நடக்க போகுதுன்னு தெரியலடி, எனக்கு பார்த்தாலே ரொம்ப பதட்டமாக வருதுடி அப்படின்ட்டு சொல்லவும், யமுனா வந்து அப்படியாக்கா மாமாவும் வரலையா நைட்டு ஃபுல்லாக? அப்படின்னா ஏதோ பெருசாக தாங்க இவங்க பிளான் பண்ணுறாங்க, இது எப்படிக்கா கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு கேட்கவும், கங்கா வந்து ஏய் நான் வந்து காவேரி கிட்ட போய் கேட்டேன்டி, ஆனால் வந்து அவள் எதுவுமே சொல்ல மாட்டாக்கா. எப்போவுமே அவளை பற்றி நமக்கு தெரியுமே, எதை கேட்டாலும் எனக்கு தெரியாதுங்கிறத பதிலை தான் கரெக்டாக சொல்லுவாள். எனக்கு என்ன பண்ணனே தெரியலடி அப்படின்ட்டு சொல்ல, உடனே யமுனா சொல்கிறா, இருக்கா நான் வேணா என் மாமியார்கிட்ட கேட்டு உனக்கு சொல்கிறேன்க்கா, அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்க்கா அப்படின்ட்டு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடுறா. அங்கிட்டு என்ன நடக்குன்னா, குமரன் நிவின் வந்து அப்படியே பேசிட்டே வேலை பார்த்துட்டு இருக்கவும் கரெக்டாக விஜய் வராரு. விஜய் வந்துட்டு என்ன 2 பேரும் இங்கே நல்லா ஜாலியாக கூத்தடிக்கீங்களா அப்படின்ட்டு கேட்கவும், குமரன் என்ன ப்ரோ நீங்களும் வந்துட்டீங்களா அப்படின்ட்டு கேட்க, அப்போ வந்து விஜய் கேட்காரு, என்ன நிவின் நீங்கள் வீட்டுக்கே போகலை போலையே, இங்கே இருந்துட்டீங்களா அப்படின்ட்டு கேட்கவும், நிவின் சொல்கிறாரு, ஆமாம் அண்ணனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாமேன்னு தான் நான் வீட்டுக்கே போகலை, இங்கே இருந்துட்டேன், என்னால் முடிஞ்ச சின்ன ஹெல்ப்பாச்சு பண்ணலாமே அப்படின்னு சொல்ல, நிவின் கேட்காரு, என்ன விஜய் நீங்கள் மறுபடியும் வந்திருக்கீங்க அப்படின்ட்டு கேட்க, அப்போ விஜய் சொல்கிறாரு, இல்லை எனக்கு இந்த டெய்லரிங் வேலை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது, ஆனால் ஏதோ ஒன்று எனக்கு அதை இதை எடுத்து கொடுக்க சொன்னால் கொஞ்சம் செய்வேன்ல, அதனால தான் நானும் வந்தேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இவரும் அவங்க கூட சேர்ந்துட்டு ரொம்ப ஜாலியாக பேசிட்டு அப்படியே வேலை வந்து பார்த்துட்டு இருக்கவும், குமரனோட வேலை பாதி வேலை முடிகிற ஸ்டேஜில் வந்துடுது. அடுத்து குமரன் சொல்கிறாரு, நிவினே இன்னைக்கு பாதி வேலை முடிஞ்சிச்சுடா, இன்னும் வந்து 2 நாள் இருக்குது, கண்டிப்பாக அதை முடிச்சிடலாம்டா. சரி நீ வந்து நேற்று இருந்து இங்கே தான் இருக்க, வீட்டுக்கு கிளம்பலாமா அப்படின்ட்டு சொல்ல, நிவினும் சரிண்ணே நம்ம கிளம்பலாம், விஜயும் கிளம்பலாம் அப்படின்ட்டு சொல்லவும், குமரன் என்ன பண்ணுறாருன்னா அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கிற வேலையாட்கள் கிட்ட போய், அண்ணே நான் கொஞ்சம் வீட்டுக்கு போயிட்டு வரேனே, நீங்கள் கொஞ்சம் வேலை பார்த்துட்டு இருங்கண்ணே, நான் இப்போ வந்துடுறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறாரு. வீட்டுக்கு கிளம்புன உடனே கங்கா வந்து இப்படியே என்னமோ ஒன்று நினச்சிட்டு அங்கேயும் இங்கேயும் திரிஞ்சிட்டு இருக்கா. அப்போது கரெக்டாக குமரன் விஜய் வீட்டுக்குள்ளே வர்றதை பார்த்துடுறா கங்கா. என்ன இவங்க விஜயும் இவங்க கூட சேர்ந்து வராரு, என்ன நடக்குன்னே தெரியலையே, அப்போனா நாம் யோசித்த மாதிரி ஏதோ பெருசாக பண்ணுறாங்க, மாட்டட்டும் அடுத்து இருக்குது இவங்களுக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு உடனே கங்கா என்ன பண்ணுறான்னா ரூமில் போய் உட்காந்துட்டு அப்படியே இருக்கவும், குமரனும் வந்துடுறாரு. வந்துட்டு கங்கா என்ன கங்கா பேசணும்னு சொன்னியே அப்படின்ட்டு கேட்க, கங்கா சொல்கிறாங்க, எனக்கு நல்ல கிராண்டாக வளகாப்புக்கு ஒரு ப்ளவுஸ் தச்சு தரேன் அப்படின்னுட்டு சொன்னீங்களே, ஞாபகம் இருக்கா? அது என்ன ஆச்சு, தச்சிட்டிங்களா? நீங்கள் பாட்டுக்கு வர்றீங்க போகிறீங்க, என்ன நடக்குங்கிறதும் சொல்கிறது கிடையாது, என்னாச்சு என்னோடய ப்ளவுஸ் வேலை முடிஞ்சதா அப்படின்ட்டு கேட்க, குமரன் வந்து அப்போ தான் ஞாபகமே வருது, ஐயையோ கங்காவுக்கு வேறு ப்ளவுஸ் தைக்கணுமாச்சே, இப்போ தச்சு கொடுக்கலன்னா இவ ஏதாச்சும் ஒன்று சொல்லுவாளே, நாள் வேலை நெருங்கிருச்சு, இன்னும் 2 நாள் தான் இருக்குது, ஏற்கனவே அங்கே நிறைய ஆர்டர் வேறு எடுத்து வச்சுருக்கோமே, என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையே அப்படின்ட்டு சொல்லிட்டு குமரன் என்ன பண்ணுறேன்னா வந்த கையோட மறுபடியும் வந்து சட்டையை போடுறாரு. அப்போ வந்து கங்கா இங்கே பாருங்கள், என்ன இப்போ தானே வந்தீங்க, மறுபடியும் எங்கே கிளம்புறீங்க அப்படின்ட்டு கேட்கவும், குமரன் வந்து சொல்கிறாரு, இல்லை கங்கா நான் அவசரத்தில் அப்படியே வந்துட்டேன், ஆனால் அர்ஜெண்ட்டாக ஒரு வேலை இருக்குது, நான் மறந்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன் கங்கா, நான் கொஞ்சம் கடை வர மட்டும் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு சொல்ல, அவசரமாக வந்து அவர் வந்து கிளம்பி வந்து கடைக்கு போகவும், கங்கா நம்ம கேட்டதுக்கு சரியாக பதிலும் சொல்லாமல் அவர் பாட்டுக்கு வந்தார். உடனே இப்போ வேலை இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து கடைக்கு கிளம்பி போகிறாரே, என்னவா இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவள் வந்து நினச்சிட்டு இருக்கவும், குமரன் வந்து கடைக்கு அவசரமாக போய் கங்காவோட ப்ளவுஸ் எல்லாம் எடுத்து அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு இருக்காரு, அவசரமாக தச்சுட்டு இருக்காரு. இங்கே என்னடான்னா கங்கா என்ன பண்ணுறான்னா குமரன் வந்து ஏதோ மறைக்காரு, அவர் வந்து சொல்லாமல் இருக்காரு அப்படின்ட்டு சொல்லிட்டு அவள் வந்து அங்கேயும் இங்கேயும் நடந்து அப்படியே யோசிச்சுட்டு இருக்கா. நைட்டு 2 நாளாக வேலைன்னு சொல்லிட்டு எங்கே தான் போயிட்டு வராருன்னு தெரியல, அதில் நிவினும் வரல அப்படின்னுட்டு யமுனா ஃபோன் பண்ணி சொல்கிறா. இப்போ விஜயும் கிளம்பி போகிறாரு, அப்போனா இவங்க 3 பேரும் சேர்ந்து வேறு ஏதாச்சும் பிளான் பண்ணி மறுபடியும் பசுபதிக்கிட்ட ஏதாச்சும் பிரச்சனையை இழுத்து வந்துட்டா என்ன பண்ண போகிறோம், இதுலேயும் வளகாப்பு வேற நெருங்கி வந்துட்டு இருக்கு, இவங்க பெருசாக ஏதாச்சும் செஞ்சுட்டா நம்மளோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்ட்டு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டே இருக்கா. அப்போ வந்து காவேரி வாரா. காவேரி அக்கா அக்கா என்னக்கா தூங்கலையா அப்படின்ட்டு கேட்கவும், அப்போது கங்கா சொல்கிறா, இல்லடி இப்போ தான் மாமாவும் மறுபடியும் வந்து கடைக்கு போயிருக்காருடி,
உனக்கு ஏதாச்சும் தெரியுமாடி அப்படின்ட்டு கேட்க காவேரி என்ன பண்ணுறான்னா அவளை யோசிக்கிறான். மாமா ஒரு வேலைக்கு இந்த ஆர்டர் எடுத்தது சொல்லவே இல்லையோ என்னவோ, நாம் அவசரப்பட்டு சொல்லி அதை அக்கா மாமா கிட்ட ஏதாச்சும் கேட்டு அது பிரச்சனை ஆயிடக்கூடாதே அப்படின்னுட்டு காவேரி என்ன பண்ணுறான்னா அக்கா எனக்கு ஒன்றும் தெரியலையேக்கா அப்படின்னுட்டு சொல்ல உடனே கங்கா சொல்கிறான், ஏய் ஓம் புருஷன் எதுக்கு போனாராம் நீ கேட்டியா அப்படின்ட்டு கேட்கவும் காவேரி சொல்கிறா, அக்கா உனக்கு தான் நான் சொன்னேன்ல அவர் எங்கே போனாலும் நான் கேட்டுக்கொள்ள மாட்டேன், அவராக சொல்கிறப்ப தாங்க நான் கேட்பேன் அப்படின்ட்டு சொல்லவும் உடனே கங்கா ஆமாம் ஆமாம் நீ மட்டும் நல்லவளாகவே இருடி, என்னை கெட்டவளாக மாற்றிருன அப்படின்ட்டு சொல்ல காவேரி ஏங்கா நீ இந்த மாதிரி பேசுகிற, மாமா உனக்காக தாங்க ஏதாச்சும் ஒன்று செஞ்சுட்டு இருப்பாரு, நீ வேற ஏதாச்சும் நினச்சி. கங்காவும் சொல்கிறாங்க சரிடி சரிடி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு சொல்ல காவேரி மறுபடியும் அவளோட ரூமுக்கு போகவும் இந்த எபிசோடு அப்படியே முடியுது.